வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு இந்த பகுதியில் கடந்த ஒரு 10-20 நாளாக சரிவர அந்த பாடல்கள் பற்றிய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க முடியலன்றதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதற்கு காரணம் இந்த அரசியல் சம்பந்தமான சில பயணங்கள் அப்படி இப்படின்னு போக வேண்டியிருந்தது. போதா குறைக்கு தொண்டை வேற சரியில்லை அப்படின்ட்டுலாம் இருந்தது. பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, அதனால் பண்ண முடியல, தொடர்ந்து பதிவிட முடியல. இனி தொடர்ந்து வாழ்வெல்லாம் பாட்டு பகுதி வரும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க. அந்த நண்பர்களுக்கு, அந்த நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு திரைப்படத்தின் மூலமாக கேப்டன் அப்படின்னு நமக்கு கிடைத்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை நினைக்கும் போதே மனசு நெக்குருகி போயிடுங்கிறது மட்டும் நிஜங்க. அவருடைய மனசு, அவருடைய சிரிப்பு, அந்த வெள்ளந்தித்தனமான குழந்தைத்தனமான சிரிப்பு, அந்த குழந்தைத்தனமான வெள்ளந்தித்தனமான சிரிப்பை வச்சுக்கிட்டு தான் அவரை அரசியலில் ஏமாற்றி விட்டாங்க அப்படின்னே சொல்லணும். அந்த கேப்டனுக்கு, நம்ம விஜயகாந்த் சாருக்கு ஆகஸ்ட் 25 பிறந்த நாள். அவர் இல்லாவிட்டாலும் கூட அவர் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. சில பேருடைய மரணம் மட்டும்தான் மரணமாகவே நம்ம ஏற்றுக்க மாட்டோம், இன்னும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிற மாதிரி நினைப்போம். அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு தமிழ் திரையுலகில் எத்தனையோ படங்கள் மகுடம் சூட்டுகிற அளவுக்கு அவர் பண்ணியிருக்கார். எத்தனையோ படங்கள், எல்லா விதமான கதாபாத்திரங்களும் பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதில் முக்கியமான இடம் பிடித்த படம் ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் அவர்கள் தயாரிப்பில் வந்த சின்ன கவுண்டர் அப்படிங்கிற அந்த திரைப்படம். ஆர்வி உதயகுமார் சார் ஆளுக்கு ஒரு படம் வஞ்சனையே இல்லாமல் ஹிட்டு படங்கள் கொடுத்தவர். ஃபஸ்ட்டு படமே சிவாஜியையும் சத்யராஜையும் வச்சு எடுத்தார். அதற்கு பிறகு பார்த்தாக்க கிழக்கு வாசல்னு கார்த்திக் சாருக்கு அப்படி ஒரு படம் கொடுத்தாரு. எவர் கிரீன் மூவியில் அது ஒரு படம். அதே போல் சின்ன கவுண்டர் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களை டோட்டலாக அப்படியே வேற ஒரு உருமாற்றி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் விஜயகாந்த் சாருடைய அந்த நடிப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன கவுண்டருடைய ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்ட் ஒர்க். இன்றைக்கி அந்த படத்தினுடைய நுணுக்கி ஆர்வி உதயகுமார் சார் செய்த விஷயங்கள் பிரமிப்பூட்டும். அதில் எல்லா பாடல்களையுமே ஹிட்டாக்கி கொடுத்தார் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த சமயத்தில் இசைஞானி இளையராஜாவுக்கு நாம் நன்றி தெரிவிச்சுக்கணும். அவருடைய இசையில் ஆர்வி உதயகுமாருடைய வரிகள் அட்டகாசமான ஒரு பாடலாக அமைந்தது. இந்த பாட்டு, இந்த மெட்டு, இளையராஜா அவர்களின் குரல், ஆர்வி உதயகுமார் அவருடைய வரிகள், இது எல்லாமே வேற யாருக்காவது இந்த பாட்டை பொருத்தி பார்க்க முடியுமானாக்க சத்தியமும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு கேப்டனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. இது அந்த நடிகருக்கு பொருந்தும், இவருடைய மறைவுக்கும் இதை பயன்படுத்தலாங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பயன்படுத்தவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் அது. மனசுக்குள்ளார ஒரு மாதிரி ஆகிவிட்டோம். அது இளையராஜாவுடைய வாய்ஸ் ஒரு காரணம். அதே போல் அந்த பாட்டுக்கு விஜயகாந்த் அவர்கள் நடந்து போகிற விதமே நமக்குள்ளார ஒரு சோகத்தை ஏற்படுத்தி. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, எப்படி எழுதியிருக்காரு பாருங்க ஆர்வி உதயகுமார். உண்மையிலேயே அந்த வானத்தை போல மனம் படைச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார். அதே போல பனித்துளிய போல, அப்படி ஒரு மென்மை, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, தென்னவன் தெற்கத்திக்காரர் இல்லையா, தெற்கத்தி கல்லன் அப்படின்னு ஒரு படமே விஜயகாந்த் வச்சு எடுத்தார் மனோபாலா சார். மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல மனம் படைச்ச தென்னவனே. அதுக்கு மியூசிக்கு, பின்னாடி வரக்கூடிய வயலின், அந்த வயலினில் இருக்கிற சோகம் இன்னும் நம்மளை என்னமோ பண்ணி விட்டோம். அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஆர்வி உதயகுமார் சாருடைய வரிகள் பாருங்க. அப்படி நடந்து போவாருங்க, ஒரு லாங் ஷாட் அப்படியே வச்சிருப்பாங்க, அப்படி தூக்கி காமிப்பாங்க. அப்படி விஜயகாந்த் சார் நடந்து போவார். மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி,
மாதிரி போறாயா அப்படின்னுவோம்ல. தேர் மாறி போன போதும் இது தேர் போகும் வீதி, வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி. அப்படித்தானே கடைசி காலத்தில் அவரை பழிவாங்கினாங்க, எல்லாருமா சேர்ந்து அப்படித்தான் பழிவாங்கினாங்க கேப்டன் அவர்களை. இது அந்த வரிகள் அதுக்கு முன்னாடி எப்பயோ வந்த படம் இது 90களில். ஆனால் மாறி போன போதும் இது தேர் போகும் வீதி, வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி, பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தீர்த்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முகம் இந்த பாட்டினுடைய ஒவ்வொரு வரியிலையுமே அப்படியே நினைவில் வரும். திருச்சியில் சோனா தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகி சில்வர் ஜூப்ளி கொண்டாடிச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் இது. சிம்பிளாக நடிச்சிருப்பாரு, தன்னுடைய கேரக்டரு வேறு விதமாக நடிச்சிருப்பார் விஜயகாந்த் சார். அப்படி ஒரு நடிப்பும், பட்டம் முழுக்க வேஷ்டி தாங்க. சில படங்களில் வேஷ்டி கட்டியிருப்பாங்க ஹீரோ, கடவு பாட்டுக்கு ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பட்டம் முழுக்கவே தலைவர் வந்து வேஷ்டியில் சும்மா ஜம்முன்னு வருவாங்க. இன்னொன்று, தமிழ் சினிமாவிலேயே வேஷ்டி கட்டிட்டாக்கா பிரமாதமாக இருக்குன்னு சொல்லக்கூடியது எனக்கு தெரிஞ்சு சிவாஜி சாருக்கு ஒன்று, விஜயகாந்த் சாருக்கு ஒன்று. நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. இல்லைங்க இவருக்கும் நல்லா இருக்குமேன்னு சொன்னீங்கன்னாக்கா அது எந்த படத்தில் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத கூட கமெண்ட்டில் பதிவிடுங்க. என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தாப்புல நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு. இந்த பாடலை கேட்ட அந்த படம் அந்த சமயங்கள்லாம் இந்த கேரக்டருக்காகவும் இந்த பாடலுக்காகவும் நான் அழுத காலங்கள்லாம் உண்டு. பிற்பாடு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை அவரை குடிகாரர் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி ஜெயலலிதா கட்டம் கட்டி ஜெயலலிதா மகா பிளான்லாம் பண்ணி இதுக்குள்ளார சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவருக்கு இயல்பாகவே வரக்கூடிய கோபத்தையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணின விஷயங்கள் எல்லாமே எனக்குள்ளார பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திச்சிங்க. தேமுதிக காரங்க எப்படி வருத்தப்படுவாங்களோ அது போல கேப்டன் சாருக்காக நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா விஜயகாந்த் சார் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும், என்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்குமான ஒரு 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 அழகான ஒரு பாண்டிங். அது வளரலை, அப்படியே வளர்ந்துருந்ததுனாக்க நல்லா இருக்கும். நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு. இந்த வரி ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த பாட சொல்ல போற வரி, கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு, வெந்த புண்ணும் மாறிடுமா வேதனைதான் தீர்ந்துடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. ஐயோ, இளையராஜாவுடைய குரல் நம்மளை வந்து கதறடிச்சிடும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. தென்னவன்கிற ஒரு படத்துலையும் கேப்டன் அவர்கள் நடிச்சிருக்காரு. கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் வருஷம் ஆகஸ்ட் 25 வரலாம், ஆனால் மரண நாள் அப்படிங்கிறதே விஜயகாந்த் சாருக்கு கிடையாதுங்க. அவர் என்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். இந்த வாழ்வெல்லாம் பாட்டில் இந்த பாட்டின் மூலமாகவும் கூட கேப்டன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்.